Hi friends, welcome to Poppins. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MasterChefல சம்பவம் செஞ்ச சம்பாரம் தாங்க. கோலி சோடா சேலஞ்சில் ஆர்த்தி சம்பாரம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சம்பாரம் செய்கிறதுக்கு 4 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, இந்த சைஸில் 10 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லி இலை, ஒரு லெமன். கலருக்காக அவங்க பீட்ரூட் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நான் செம்பருத்தி பூ யூஸ் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு. நம்ம மிக்ஸி ஜாரில் மல்லி இலை, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், புதினா, பச்சை மிளகாய், நம்ம செம்பருத்தி பூவோட இதழ்களை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்ச தயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நாம் அரைச்ச தயிரை அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தயிரோட புளிப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. அவங்க இந்த சம்பாரத்துக்கு ஸ்மோக்கிக்காக ரோஸ்மெரி லீஃப் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எங்கிட்ட ரோஸ்மெரி லீஃப் இல்லை, ஸோ அதனால் நான் கொய்யா இலையை யூஸ் பண்ண போகிறேன். நம்ம ஸ்மோக்கி பண்ணுறதுக்காக உள்ள ஒரு சில்வர் பிளேட்டை வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் இது மாதிரி கொய்யா இலைகளை லைட்டாக தீயில் அணைக்காட்டலாம். இதனுடைய ஸ்மெல் ரோஸ்மெரி லீஃப் அளவுக்கு இல்லைனாலும் இதனுடைய ஸ்மெல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம அந்த லீஃப் உள்ளே வச்சுட்டு டக்குன்னு ஒரு லிட்டை வச்சு மூடிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன், அந்த லெமன் ஜூஸில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இதில் சாட் மசாலாவும் சால்ட்டும் சேர்த்து வச்சுருக்கிறேன், அதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச சம்பாரத்தை ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். மேலே ஒரு சின்ன புதினா இலை வச்சிடலாம்.
ஓகே, நம்மளோட சம்பாரம் ரெடி ஆகிடுச்சு. விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி சம்பவம் செஞ்சிருச்சு. இது உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.